கால் முட்டி வலிக்கு ஒரே தொகையில் கியூர் இருக்குது. அது என்ன தொகையல்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தொகையல் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பிஞ்சா இருக்க பிரண்டையை கொடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அந்த நோட்டில் கரெக்டாக உடச்சிட்டு எக்ஸ்ட்ரா தோலை உரிச்சு எடுத்துருங்க. நான் காமிச்சிருக்க மாதிரியே. பிரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் நல்லா கையில் தடவிக்கோங்க. அரிக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணாதீங்க. கடாயில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் காஞ்சோடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு 3 இன்ச்சு புளி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. ரஃபா சாப் பண்ணியிருந்தால் ஓகே தான். அது கூடவே ஒரு 6 பூண்டு சேர்ந்து நல்ல பொன்னிறமாற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் கொஞ்சம் நல்லா கேரமலைஸ் ஆன பிறகு ஒரு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்து எல்லாம் வறுபட்ட உடனே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரண்டையும் அதோட இலையும் போட்டுக்கோங்க. நம்ம வானலில் சேர்க்கும் போது டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பேல் க்ரீன் ஆகிடும். நல்லா குக் ஆகணும், இல்லைனா தொண்டையில் அரிப்பு எடுத்துக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். நான் டிஸ்பிளேல காமிச்சிருப்பேன் அது எந்த மாதிரி பேல் க்ரீன் ஆகிருக்குன்னு. சுருண்டு வந்துடும். பிரண்டையும் கீரையும் நல்லா சுருண்டு வந்தோடனே அதையும் பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுருங்க. அப்புறம் மிக்சர் ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்கு ஒரு சூடான சாதமும் நல்லெண்ணையும் இருந்தால் போதும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்டிங்கன்னா மூட்டு வலியெல்லாம் பறந்து போயிடும். வெள்ளை சாதம் மட்டும் இல்லை, தோசை இட்லிக்கு தொட்டுக்கலாம், குழம்புக்கு ஊறுகாய் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். கஞ்சி கூடயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு பிரண்டை செடி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தான். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபிக்கு சக்தி ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.